பாகுபாடு இல்லாமல் விலைத்தோங்கி இருக்க வேண்டும் என்ற சிந்தனை, இதெல்லாம் இந்தியாவின் அடையாளங்கள். அந்த அடையாளத்தின் காரணமாக மனிதாபிமானம் இவற்றெல்லாம் சின்னமாக இருந்திருக்கிறார். இளைஞர்களின் எதிர்காலத்தை வழிகாட்டக்கூடிய நபராக பாரதத்தை 2020 வலிமையான தேசமாக மாற்றுவோம் என்கின்ற ஒரு சூழலை உரைத்து கனவு காணுங்கள் என்கின்ற அருமையான சிந்தனையை நிறைய பேருக்கு எடுத்துக் கொண்டு, கனவு காண்பது குற்றமல்ல, கனவு காண்பவர்கள் எல்லாம் அவருடைய இளம் பருவம் முதலே இந்த அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு சாஸ்திரிகளுடைய மகன், அவர் தான் அந்த கோவிலுடைய தலைமை பூசாரியுடைய மகன் தான். அவர் கூறுகிறார், அவர் இளம் வயதிலே பள்ளியிலே இருக்கும் பொழுது அந்த இஸ்லாமிய இனத்தவர், அவர் பிராமண இனத்தவர், 2 பேருக்கு வித்தியாசம். அவர் பூணல் போட்டிருப்பார், ஃபுல்லா வச்சிருப்பார். 2 பேரும் முதல் எப்படி விண்ணிலே உயர பறக்கக்கூடிய ஏவுகளை தயாரிக்கக்கூடிய சிந்தனை இருந்தாலும் கூடாங்குளம் அணுமின் நிலையம் ஓட்டையாக போறது உடைய இது பாதுகாப்பான அணு உலை என்று அவர் நேரடியாக சென்று பார்த்து பாதுகாப்பானது என்று சொல்லக்கூடிய நபரின் கூற்றை பயணம் செய்திருக்கிறார். ஆக ஒரு தைரியமான அவர் அவர் நிருபர் கேட்கிறார், நீ எதுக்கு 3000 அடி உயரத்தில் பறக்கிறீங்க, 3000 அடி நீர்மூழ்கி கப்பல் ஏன் போறீங்கன்னா, இளைஞர் அவருடைய செயல்கள் மூலமாக, வெறும் வார்த்தை கிடையாது, செயல்கள் மூலமாக செய்து காண்பித்தவர் அப்துல் கலாம். ஆகவே அவருடைய சிந்தனையை போற்றும் விதமாக கொண்டு அஞ்சலி செலுத்தி பங்கு கொண்டு அவருடைய ஆசி வேண்டி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அன்னாரின் ஆத்மா பூரண அமைதி அடையவும் பூரண சாந்தி அடையவும் நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். அவங்களுடைய பிறப்பு எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமோ அது மாதிரி மரணம் என்பதும் ஒரு அதிசயமாக திகழ்ந்தது. மாணவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்த பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய அப்சல் குரு படுகொலை அழுத்தி அதனை சொல்லுது. என்னாச்சு? நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகம் தழுவிய யாக்கூப் மேமனை தூக்கு தண்டனையில் இருந்து உடனடியாக அந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அந்த கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக இன்றைக்கு திருச்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. யாக்கூப் மேமன் குற்றமற்றவர் என்று சொல்வதற்காக பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு வந்து குற்றமற்றவர் என்று சொல்ல வந்தவரை குற்றவாளியாக சித்தரித்து அவரை 21 ஆண்டு காலமாக சிறையில் அடைத்து இன்றைக்கு மத்திய அரசில் நடக்கக்கூடிய ஊழல்களை மறைக்கும் விதமாக யாக்கூப் மேமனை தூக்கிலிட மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. யாக்கூப் மேமன் உடனடியாக அந்த தூக்கிலிருந்து ரத்து செய்யப்பட்டு அவர் சிறையில் இருந்த 21 ஆண்டு காலத்தை வேஸ்டாக கழித்திருக்கிறார். அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்கிறது. திருச்சி மாவட்டத்துடைய செயலாளர் முகமது ரஃபீக். கோரிக்கை நியாயம் இல்லை.
எவ்வளவு மாமூல் போயிட்டு இருக்கு, கடைக்கடைக்கு மாமூல் போயிட்டு இருக்கு. தனியார் பஸ் ரோடு ஃபுல்லா நிக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒண்ணும் பண்ண முடியாது. அரசியல் கட்சிகளும் பதிவு செய்திருக்கின்றார்கள். மோடி அரசு அம்பானிக்கோ அதானிக்கோ நிலத்தை ஒதுக்கி கொடுப்பதுதான் தீவிரமாக இருக்கின்றார்களே தவிர ஏழை பாழை விவசாயிகளை பற்றி சிந்திப்பதில்லை. இதெல்லாம் மிக நன்றாக யோசித்து தமிழ்நாடு தண்ணியை கேட்டுக்கிட்டு எப்பவாறு கர்நாடகாவில் பிச்சை எடுக்கணும், இல்லைன்னா கேரளாவில் பிச்சை எடுக்கணும். இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னைக்கு மெட்ராஸ்ல குடிதண்ணி கூட இல்லைன்னு சொல்றாங்க, நிலத்தடி கீழே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு முழுமையான காவிரி பிரச்சனைக்கு தீர்வு நமக்கு மகனின் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதை செய்திருக்கிறாரா? அதையும் செய்யவில்லை. இன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜும் அதே மாதிரி ராஜஸ்தான்ல உள்ள முதலமைச்சர் தற்கொலை நிறுத்தப்பட வேண்டும். இதுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாம எங்களுடைய மக்கள் தலைவர் ஐயா வாசன் அவர்கள் கஷ்டத்தை மிக நன்றாக உணர்ந்தவர்கள். கட்டாயம் அவர்கள் தலைமையில் மிக முக்கியமான இது போராட்டமாக வெடிக்கும். மோடி தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றார்கள், தொடர்ந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து அவருடைய நலன் புறக்கணிக்கப்படுகின்றது. ஆகவே தமிழ் மாநில காங்கிரஸ் முழுமையாக பதிவு செய்து கொள்வதோடு எங்களுடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் தொடரும். மோடி பதில் சொல்லும் வரையில், மோடி மன்னிப்பு கேட்கும் வரையில் இந்த போராட்டம் தொடரும் என்று கூறி இந்த நிகழ்வை நடத்திய புலியூர் நாகராஜன் அவருக்கு நன்றி. தெற்கு மாவட்ட தலைவர் அருள் தம்பி சகோதரர் நந்தா செந்தில் அவர்களே மற்றும் குணா அவர்களே, இன்டர்நெட் ரவி அவர்களே, இங்க போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் கேவலப்படுத்தியிருக்கிறார், அசிங்கப்படுத்தியிருக்கிறார், அவமானப்படுத்தியிருக்கிறார். அதை வெளிக்கொள்ளும் விதமாக அவர் பகிரங்க மன்னிப்பு நாடாளுமன்றத்தில் கேட்க வேண்டும். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தன்னுடைய எனக்கு முன்னால் பேசிய தாறுபால சொன்னது போல லலித் மோடியின் உதவி விவகாரத்திலே பல விவசாய அமைச்சரை பதவி நீக்கு, தள்ளுபடி செய், விவசாய கடனை தள்ளுபடி செய், திறந்து விடு, தண்ணீரை திறந்து விடு. தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் வாசன், பெருந்தலைவர் காமராஜின் புகழ் கேவலப்படுத்தியும் இழிவுபடுத்தியும் அவர்கள் காதல் விவகாரம் மற்றும் குடிபோதை இது போன்ற ஆண்மையின்மையெல்லாம் என்று பேசி அது மிகவும் அசிங்கப்படுத்தி பேசியதை கண்டித்து எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா ஜி.கே. வாசனுடைய உத்தரவுப்படி இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுடைய தலைமையில் இன்று சிறப்பாக நடந்திருக்கிறது. இன்னும் இந்த போராட்டம் தொடரும். அவர் அந்த பதவியை விட்டு விலக வேண்டும், இந்திய விவசாயியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாவித்திரி வித்யாலயா எஸ்.பி.எஸ். கல்வி நிறுவனத்தை நேரடியாக கையகப்படுத்தி தமிழக அரசு எடுத்து நடத்தப்படியாக 8வது 9வது வார்டுகளில் இந்த மாநகராட்சியுடைய நிர்வாகத்தில் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2 வார்டு மட்டும்தான். ஆனால் அதிகமான வார்டுகள் இருக்கின்றது. காணாமல் போன கவுன்சிலர் ஏழைகளும் விவசாயிகளும் பாட்டாளிகளும் வசிக்கக்கூடிய பகுதியில் அவருடைய வாக்குகளை வாங்கி மாவட்டத்திற்கு சென்ற ஆபாச படங்களை செல்போனில் வைத்து பார்ப்பது போன்று இந்த கவுன்சிலர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன இரவோ என்று தெரியவில்லை. அதனால அவர்கள் தொழில் பக்கம் வருவதில்லை, தன்னுடைய வாரி மட்டத்துக்கு வருவதில்லை. தொழில்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்களை கொண்டு வசதி இல்லாத அவருடைய மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்துடைய திட்டம் கடல் வரி வாங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். சரியான முறையில் சீரான மின்சாரம், சீரான ஒதுக்கப்படக்கூடிய நிதி அந்த மக்களுக்கு பயன்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு பயன்படுவதில்லை.
அரசுடைய சொந்த செலவிற்காக தன்னுடைய சொந்த நிதியாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ என்னவோ. வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கேட்கக்கூடியதெல்லாம் நிலைக்கும் மக்களை சோண்டு செய்யாதீர்கள், பாட்டாளி மக்களுடைய வறுமையை வைத்து அளிக்காதீர்கள். மக்களுடைய வாழக்கூடிய அடிப்படை தேவையான கழிவு நீரை வெளியேற்றுவதற்கான வசதி வாய்ப்புகள் மாநகராட்சியிலே இல்லை. ஒரு 2 நாள் மழை பெய்தால் 3-4 நாட்களுக்கு வீதியிலே நடக்க முடியாத ஒரு அவலநிலை தான் திருச்சி மாநகராட்சி. குழந்தைகளே வதைக்காது, எஸ்பிஎஸ் நிர்வாகமே வதைக்காது. அடிமைகளா அடிமைகளா குழந்தைகள் என்ன அடிமைகளா? படிப்பேற்க சொல்வதா? பாப்பாக்கு டீச்சர் எல்லாம் கூடு குமாரம் அடிப்பதா? கைது செய் கைது செய். நியாயமா? ஏற்று நடத்து ஏற்று நடத்து. எஸ்எஸ் பள்ளியை அரசை ஏற்று நடத்து. பள்ளி கூடமா சிறை கூடமா? சில்ல கக்கூர் சில்ல இருக்கும் கக்கூர் சில்ல தாப்பால் இல்ல. கக்கூர் சில்ல கக்கூர் சில்ல இருக்கும் கக்கூர் சில்ல. திருச்சி மாவட்டத்தில் எஸ்விஎஸ் பள்ளி சாவித்திரி வித்யாலயா இந்து மேல்நிலை பெண்கள் பள்ளியில் அந்த குழந்தைகளை 7 வயசு 8 வயசு 10 வயசு 12 வயசு குழந்தைங்களை வகுப்பறைகளை பெருக்க சொல்றது, அதுபோல அந்த கேரிடாரை பேசேஜெல்லாம் சுத்தம் பண்ண சொல்றது, அதுபோல அந்த படிக்கட்டெல்லாம் நீங்க கூட்டி விடுங்கன்னு சொல்றது. இது தொடர்ச்சியா இந்த குழந்தைங்களை வந்து இது மாதிரி காலையில வீட்டில இருந்து விளக்கமாரோட போயிடுங்க குழந்தைங்க எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து பையோட போறாங்களோ அதுபோல விளக்கமாரோட பள்ளிக்கூடத்துக்கு போற உலகத்திலேயே ஒரே பள்ளி நம்ம எஸ்விஎஸ் பள்ளியில தான். அது மட்டும் இல்ல, அங்க முறையான கழிப்பறை வசதி கிடையாது. கழிப்பறை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கழிப்பறை வரை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த கழிப்பறையில தாப்பால் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, ஒரு சுகாதாரம் கிடையாது. 2வது குழந்தைங்க அதெல்லாம் எதிர்த்து பேசிச்சுன்னா 1 மணி நேரம் அவங்கள வந்து பனிஷ் பண்றாங்க, வெயில்ல நிக்க வைக்கிறாங்க பெண் குழந்தைங்களை. ஒரு அவசர ஆத்திரம். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதாந்திர பிரச்சனைகள் கூட இந்த நிர்வாகம் சரியா கவனிக்கிறது கிடையாது. அப்படி மேடம் இன்னைக்கு மிஸ் வந்து நான் வந்து மென்சஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க ரொம்ப கேவலமா அந்த குழந்தைங்களை பேசுறது, அவங்கள புறக்கணிக்கிறது போன்ற உளவியல் ரீதியாக அந்த டார்ச்சர் அந்த குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நாங்கள் மனுவாகவும் கொடுத்தோம். அந்த மனுவை இவங்க வந்து எடுத்து சரியா கவனிக்காதனால இந்த போராட்டத்தை நடத்துறோம். இந்த போராட்டத்திலையும் இந்த பள்ளி நிர்வாகம் தன்னோட போக்கை மாத்திக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாங்கள் எஸ்விஎஸ் பள்ளியை வந்து முற்றுகையிடலான்றத இந்த போராட்டம் அறிவிக்கிறோம். இதன் வாயிலாக எஸ்விஎஸ் பள்ளி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து முற்றுகையிடுறோம். சுதந்திர நாள் அன்னைக்கு நாங்கள் முற்றுகையிடுறதா இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் பேர் என்ன? பெரியார் சரவணன், தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர். குழந்தைகள் பரிசு பெறுவதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையில் மட்டுமல்லாமல் சேலம் மாநகராட்சி ஆணையாளராக இங்கு பணிபுரிந்த பொழுது எங்களுடைய கொடுத்தார்கள் பணியாளர்கள் இங்கு அன்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரோல் மாடலாக இருக்கின்ற ஐயா அவர்கள் பரிசீலித்து உங்களை பாராட்டுவது என்பது, உங்களை கௌரவிப்பது என்பது நீங்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் பணிபுரியக்கூடிய இந்த அரசு துறையினுடைய என்பது இருக்கின்றது. இதையும் தாண்டி அவர்கள் பணிக்கு செல்வது, உயர்ந்த பதவிகளுக்கு செல்வது, கல்லூரிகளில் பேரும் எண்ணற்ற வித்தியாசங்கள் இருந்தன. காரணம் என்னவென்றால், கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தித்தாள்களோ அல்லது செய்திகளையும் விவரங்களையும் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆனால் இன்று அப்படி அல்ல. எந்த இடமாக இருந்தாலும் அவருக்கு இன்டர்நெட் என்கின்ற ஒரு வசதி இருப்பதன் காரணமாக அவர் திருச்சிராப்பள்ளி மத்திய கமிஷனர் துணை மேயர் மறைஞ்சிருக்கிறாங்க.